நாம் இப்போ பார்க்குறது என்ன அப்படின்னா சறுக்கு கோணம்னா என்ன. இதுவும் ஒரு 3 மார்க் கொஷின் தான், ரொம்ப ஈஸியானது. நல்லா இதை பாருங்கள். ஒரு பரப்பில் வந்து ஒரு பொருளை வச்சுருக்கோம் பாருங்கள். ஒரு ரப்பாக வரைகிறேன். இது ஒரு பரப்பு, இது மேலே ஒரு பொருளை வச்சுருக்கோம். ஒரு இன்னொரு பரப்பு, அதுக்கு மேலே இன்னொரு பொருள் இருக்குது. இப்போ இந்த ரெண்டுக்குமான கோணம் தீட்டா ஈக்குவல் எவ்வளவு? 0 டிகிரி. ஏன்னா இது இந்த ரெண்டு பரப்புகளும் ஒன்றோடு ஒன்று மேற்பொருந்தி இருக்கிறனால தீட்டா ஈக்குவல் டு 0 ஆயிடுது. இது அப்படியே மேலே தூக்குறோம். இந்த பொருள் நகரவே இல்லை. ஒரு குறிப்பிட்ட கோணம் தூக்குனதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுதுனாக்க இந்த பொருள் மேலேருந்து அப்படியே சறுக்க ஆரம்பிக்குது. சரியா? அப்போது அப்படி சறுக்க ஆரம்பிக்கும்போது வரக்கூடிய கோணத்துக்கு பேர் தானே பேர் சறுக்கு கோணம்னு பேர். அப்படி சறுக்கிட்டு வரும்போது பொருள் இங்கே இருக்கிறத எடுத்துக்கிறோம். அந்த பொருள் மீது செயல்படக்கூடிய விசைகள் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பொருள் இந்த பரப்பு கொடுக்கக்கூடிய செங்குத்து விசை மேல் நோக்கி இருக்குது n. இதனுடைய எடை எப்படி இருக்கும்? கீழ் நோக்கி செயல்படும், தட் இஸ் mg. நம்ம கொடுக்குற எந்த விதமான விசை கொடுக்கல, ஆனால் பொருள் கீழ் நோக்கி வருது, அதனால் மேல் நோக்கி தான் அதனுடைய சறுக்கு விசை இருக்கும். ஸோ fs மேக்சிமம் செயல்படுது இல்லையா? அப்போ பாருங்கள், இந்த எண்ணுக்கும் இந்த எம்ஜிக்கும் இருக்கக்கூடிய இந்த கோணத்துக்கு பேர் என்ன? தீட்டா. அப்போ இரண்டு கூறுகளாக பிரிக்கிறோம். இதுக்கு இந்த குத்துக்கோட்டுக்கு செங்குத்தாக இருக்கிறது எம்ஜி சைன் தீட்டா, இந்த குத்துக்கோட்டுக்கு இணையாக இருக்கிறது எம்ஜி காஸ் தீட்டா. அப்போ n ஈக்குவல் டு எதுக்கு சமமாயிடும்? n ஈக்குவல் டு எதுக்கு சமமாயிடும்? எம்ஜி காஸ் தீட்டாக்கு சமமாயிடுச்சு. அப்போ பொருள் நகர தொடங்கும் போது ஓய்வு நிலை உராய்வு விசை எப்படி இருக்கும் அப்படின்னா, எஃப்எஸ் வந்து எஃப் மேக்சிமத்துக்கு சமமாயிடும். மியூ எஸ் என், என் எங்கே போடும்பொழுது மியூ எஸ் எம்ஜி காஸ் தீட்டா. பாருங்க, இந்த ஓய்வு நிலை உராய்வினுடைய பெரும மதிப்பு எதுக்கு சமமாக இருக்கும்? இது எஃப்எஸ்ஸோ இது அப்படியே சர்க்கிட் கீழே வருதுன்னா இந்த எஃப்எஸ் மேக்சிமம் அப்படிங்கிற இந்த மதிப்பும் எம்ஜி சைன் தீட்டாங்கிற மதிப்பு எப்படி இருக்கும்? ஒன்றோடு ஒன்று சமமாக தான் இருக்கும். அப்போ எஃப்எஸ் மேக்சிமம் ஈக்குவல் டு எம்ஜி சைன் தீட்டா. அப்போ இந்த சமன்பாட்டையும் வகுக்கிறீங்க. அப்போ வகுக்கும்போது எம்ஜி கேன்சல் ஆயிடுது, தட் இஸ் எம்ஜி சைன் தீட்டா டிவைடட் பை எம்ஜி காஸ் தீட்டா. என்ன ஈக்குவல் டு மியூ எஸ் ஈக்குவல் டு, இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? எஃப்எஸ் மேக்ஸிமம் டிவைட் பை எஃப்எஸ் மேக்ஸிமம் தான் இருக்கும். அப்போ அடிபட்டு போயிடுது. அப்போ இதில் பாருங்க எம்ஜி போயிடுது, மியூஎஸ் மட்டும் கீழே இருக்குது. அப்போ மியூஎஸ் மேலே போயிடுது. அப்போ மியூஎஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா டிவைட் பை என்ன வந்துடும்? காஸ் தீட்டா, விச் இஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டா. அப்போ டேன் தீட்டா ஈக்குவல் டு மியூஎஸ் வந்துருச்சா? அப்போ தீட்டாங்கிறதுங்க என்ன? உராய்வு கோணம். அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது பார்த்தீங்கன்னாக்க என்னதான் பாருங்கள், மியூ எஸ் ஈக்குவல் டேன் தீட்டா வந்துருக்குது, உராய்வு கோணம். சறுக்கு கோணம் என்னதான்? அதே தீட்டா தான். அப்போ சறுக்கு கோணமும் உராய்வு கோணமும் எப்படி தான் இருக்கும்? ஒன்றுக்கொன்று சமமாக தான் இருக்கும். நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஒன்றுக்கொன்று சமமாகத்தான் இருக்கும். ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, சறுக்கு கோணம்ங்கிற கான்செப்டை எங்கே பயன்படுத்த முடியும்? இது மாதிரி ஸ்லாண்டிங்காக இருக்கக்கூடியதை பயன்படுத்த முடியும். ஆனால் உராய்வுங்கிறது ஸ்லாண்டிங்காகவும் இருக்கலாம், இப்படி ஃப்ளாட்டாகவும் இருக்கலாம். இப்படி தள்ளினாலும் உராய்வு இருக்கும், மேலேருந்து கீழே தள்ளினாலும் உராய்வாக இருக்கும், இப்படி இருந்து இங்கே தள்ளினாலும் உராய்வாக இருக்கும். ஆனால் இது அப்படி இருக்காது. சாய்தள பரப்புக்கு வந்து சறுக்கு கோணத்தை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இந்த கோணம் தான் சறுக்கு கோணம். ஆனால் எல்லா பரப்புலையும் எதை பயன்படுத்தலாம்? உராய்வு கோணத்தை பயன்படுத்த முடியும். சரியா? ஸோ இது புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.